என் தங்கமே, இன்று உன் அப்பன் என்னை நீ அவசரமாக தொட்டுவிடு. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய இரத்த உறவு என்று சொன்னால் அதை உன்னால் எளிதில் நம்பிவிட முடியுமா? இந்த இரத்த உறவானது இப்பொழுது ஒரு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்றது. அதை இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய பல துன்பங்களில் இன்னமும் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தியே தீர வேண்டும். ஏனென்றால் உன் வீட்டில் ஒருவருக்கு மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லை என்றாலே ஒட்டுமொத்த குடும்பமுமே மிகுந்த மனவேதனைப்பட்டுதானே நிற்கும். ஒட்டுமொத்த குடும்பமுமே மிகுந்த கஷ்டத்தை தாங்கி சுமக்கத்தானே செய்யும். அதுபோலத்தான் இன்று உன் வீட்டில் இருக்கின்ற இரத்த உறவானது தீய சக்தியின் பிடியில் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு உன் அப்பன் கருப்பன் அதை உனக்கு நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என்ன? இதை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் இருந்து விடுவேனா என்ன? உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் மிகப்பெரிய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான பதிவாக எடுத்துக்கொண்டு அவர்களை இந்த தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான துன்பங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரமானது இனி எந்த நாளிலும் உனக்கான துன்பங்களை உனக்கு கொடுத்து விடாமல் இதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் எண்ணப்படி, இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் எப்பேற்பட்ட இன்னல்கள் உன்னை சுற்றி வந்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வந்து விடுவாய். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் நினைத்து விட்டால் இங்கு மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது. இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மாறாத கஷ்டம் என்று எதுவும் கிடையாது. நம்முடன் பிறந்த உறவுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களை அறியாமல் தான் அவர்கள் இந்த தீய சக்தியின் பிடியில் சிக்கி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களை அதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நிச்சயமாக ஒரு சேர தந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நாம் இருந்து இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெறுவதற்கு நம்மாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுதெல்லாம் எங்கிருந்தோ எல்லா விஷயங்களையும் தெரிந்தது போல நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தது எந்த அடியை எடுத்து வைக்கப் போகிறோம் என்பது எல்லாம் உனக்கு முழுமையாக தெரிவதற்கு முன்பாகவே இன்னொருவருக்கு தெரிகிறது என்றால், அதுவும் உன்னுடைய துரோகிக்கோ உன்னுடைய எதிரிக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன் அப்பன் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் என்பது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளுக்கும் கட்டுப்பட்டும் எப்பொழுதும் தெளிவில் வந்து கொண்டே இருக்கட்டும். தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதுமே நமக்குள் தோன்றுகின்ற விஷயம் என்னவாக இருக்கிறது தெரியுமா?
எப்பொழுதுமே என் குழந்தை, நீ நினைக்கின்ற விஷயம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி வருகின்ற சோதனைகளும் நமக்கு அறிவதற்கு முன்பாகவே இவர்களுக்கு எப்படி தெரிகின்றது? நம் வாழ்க்கையில் நாம் இதைத்தான் செய்ய போகிறோம் என்று நம் வீட்டில்தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளாக இவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் இருக்கிறதல்லவா? என் குழந்தையே, இதுதானே உன் உடன் பிறந்த உறவை ஆட்டி படைத்த தீய சக்தி. இதனால் தானே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் செல்கின்றது. உன்னுடைய இரத்த உறவு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றார்கள். அவர்களிடத்தில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று வீட்டிலிருந்து கொண்டு போய் சொல்லிவிடுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் நினைத்தது போல அவர்களோடு பேச வேண்டும். இவர்கள் எண்ணியது போல எப்பொழுதும் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரணம், செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நாம் அவர்களோடு பேச வேண்டும் என்றால் நம் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சொன்னோமானால் அவர்கள் சுவாரஸ்யமாக அதையெல்லாம் கேட்பதற்காக இவர்களோடு பேசுகின்றார்கள். அதாவது உன்னுடைய இரத்த உறவானது உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது அவர்கள் அதனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள். அதற்காக உன் இரத்த உறவிடம் அன்பு காட்டுவது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உண்மையென்று நம்புகிற உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவானது இவர்கள் பேசுவதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி அப்படியே சொல்லிவிடுகின்றார்கள். இதனால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நாம் உணர முடியாமல் போயிருந்தாலுமே ஓரளவிற்கு நம்மால் கணித்துவிட முடியும். இப்படி எப்பொழுதும் அடுத்தவர்களின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையே கண்காணித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் ஒருபோதும் நிறைவேற்றிவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலுமே இவர்களுக்கு பின்னடைவானது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் இது போன்ற விஷயங்களுக்குள் சிக்கிவிடாமல் எப்பொழுதும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகி விட்டார்களே ஆனால் நிச்சயமாக அது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை தீயவர்கள் நன்கு அறிவார்கள். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் இவர்களுக்கு கஷ்டத்தையும் வேதனைகளையும் அதிகரித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நிலை மாறி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலை மாறி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதானே அப்பனின் ஆசை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது அதை நான் சர்வசாதாரணமாக விட்டு விடுவேனா என்ன? அதை நான் சர்வசாதாரணமாக இழந்து விடுவேனா என்ன? என் குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் இந்த கருப்பனின் வாக்கு. அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு கெடுதலான நேரம் இருக்கும் பொழுது நாம் என்னவென்று அதையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா? என்னவென்று அதனையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இவர்களினுடைய எண்ணங்களை உன்னால் கணித்து விட முடியும். இந்த தீய சக்தி இவர்களை ஆட்டி படைத்ததற்கு காரணம் என்ன? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ரகசியங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் உன் வீட்டில் யாரும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதனை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நிலையில் உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் இதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். எந்த நிலையிலும்
மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கின்றவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தனக்கான நம்பிக்கையையும் நன்மைகளையும் பெற்றுவிட மாட்டார்கள். இதுபோல இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் உடன்பாடில்லாத உன் அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான கவனத்தில் கொண்டு வர நினைக்கின்றேன். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை தேடி தேடி கொடுக்க வேண்டும் என்றே உன் இல்லத்தில் இருக்கின்ற இரத்த உறவு ஒன்றின் மனதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். வேண்டும் என்றே இவர்கள் சொல்வது போல செய்ய வேண்டும், இவர்கள் நினைத்தது போல அவர்கள் நடக்க வேண்டும் என்பது போல தலையாட்டி பொம்மையாக அவர்களை மாற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். தீய சக்தியின் பிடியில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவையோ உன் இரத்த உறவை நீ மீட்டெடுக்க வேண்டும். இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது, இவர்களின் மனதில் என்ன சிந்தனைகள் இருக்கிறது என்பது எல்லாம் உனக்கு புரியாத புதிராக இருக்கும் பொழுது இந்த கருப்பன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு என்ன செய்கிறேனோ அதையெல்லாம் நீ முதலில் உணர்ந்து கொள். முதலாவதாக உன்னுடைய இரத்த உறவு இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் இல்லத்தை தேடிச் செல்வதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாயா? தான் இருக்கின்ற இடத்தில் தன்னோடு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கான ஆறுதலை கொடுத்தால் இவர்கள் எதற்காக மற்றவர்களை தேடிச் செல்ல போகிறார்கள்? அவர்களுக்கான ஆறுதலும் அவர்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்றுக்கொள்வதும் தான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த உடனேயே ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் அதை இன்னொருவர் என்னவென்று கேட்கும் பொழுதும் நிச்சயமாக மனதிற்கு ஒரு மிகுந்த ஆறுதல் கிடைக்கும். அது கிடைக்காமல் தான் இவர்கள் மற்றவர்களை தேடிச் செல்ல துணிந்து விட்டார்கள். அது கிடைக்காமல் தான் இவர்கள் மற்றவர்களை தேடிச் சென்று அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்கட்டும். இந்த கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக எடுத்து தரட்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் வரையிலும் நீ எதற்கும் பதற வேண்டாம். நம் வீட்டில் இருப்பவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத பொழுது, நம் வீட்டில் இருப்பவர்களுக்குள்ளேயே எந்த விதமான சிந்தனைகளும் நல்லபடியாக இல்லாத பொழுது நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் தானே வரும். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் தானே வரும். அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க தவறிவிடாதே. வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒற்றுமை இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற புரிதல் இருக்க வேண்டும். என்ன கஷ்டங்களும் கவலைகளும் வந்தாலும் அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களிடம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் நினைக்கும் பொழுது உனக்கு ஒட்டுமொத்த நன்மைகளையும் ஒரே நொடியில் கொடுத்து விடுவேன். நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இரு. அப்பன் நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கை மாறும் நேரம், நீ மிக பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் அடையப் போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது. கருப்பனின் எண்ணங்கள் நான் சொன்னபடி உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்குள் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும்.
குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தையே நடுத்தருவிற்கு கொண்டு வர நினைக்கிறார்கள். இதற்கு ஒருபொழுதும் நீ அனுமதி கொடுக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.